Hi friends, welcome to Tamil Exam Tutor. So last video நம்ம வந்து random variables பத்தி கவர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இதில் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ பேசிக்கலாக இந்த வீடியோவில் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனும் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனும் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ பேசிக்கலாக சொல்ல போனால் இந்த பைனாமியல் அண்டு நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் இது ரெண்டுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து ரேண்டம் வேரியபிள்ஸ்ல வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் அப்புறம் வந்து கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்னு ரெண்டு டைப்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அது பார்க்கறவங்க கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ அதில் டிஸ்கிரீட்னு வர எல்லா டிஸ்ட்ரிபியூஷன்ஸையும் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது பாய்சான் அண்டு பைனாமியல் இந்த ரெண்டுமே வந்து டிஸ்கிரீட் டிஸ்ட்ரிபியூஷன்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டிஸ்ட்ரிபியூஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இது நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்போனன்ஷியல் டிஸ்ட்ரிபியூஷன் இதை பற்றி கவர் பண்ணுவேன். ஸோ ஓகே, இந்த வீடியோவில் வந்து பைனாமியல் அண்ட் பாய்சான்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பெர்னாலிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இதை சொல்லுவோம், இல்லை பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். ஸோ பெர்னாலிஸ் ட்ரையல் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து ப்ராபபிலிட்டி வந்து ஒரு ட்ரையல்ல இருந்து இன்னொரு ட்ரையலுக்கு போகும்போது சேஞ்ச் ஆகவே இல்லை, இஸ் கான்ஸ்டன்டா இருக்கு அப்படின்னா அது பெர்னாலிஸ் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள், ஒரு 6 ஃபேஸ் இருக்க ஒரு டைஸ் வந்து நீங்க ரோல் பண்ணும்போது வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1 அப்படின்னு கேட்டீங்கன்னா, எத்தனை வாட்டி அந்த டைஸை நீங்க ரோல் பண்ணாலும் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்க அந்த டைஸை ரோல் பண்ணாலும் உங்களோட ப்ராபபிலிட்டிங்கிறது கான்ஸ்டன்ட் தான், அதாவது 1/6. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இதுதான் வந்து என்னன்னா பைனாமியல் ட்ரையல். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஈவெண்ட்டுக்குமே வந்து என் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் எடுக்கும்போது அதோட ப்ராபபிலிட்டி வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னா அதை வந்து பெர்னாலிஸ் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதான் இங்கே டெஃபினிஷன் கொடுத்துருக்கேன். இன்னும் எக்ஸ்பெரிமெண்ட் இஃப் த ப்ராபபிலிட்டி வில் நாட் சேஞ்ச், ப்ராபபிலிட்டி வந்து சேஞ்ச் ஆகாது ஃப்ரம் ஒன் ட்ரையல் டு நெக்ஸ்ட் ட்ரையல். ஓகேவா? ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் டைம், என் நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டைஸ் வந்து ஒரு வாட்டி போட்டு பார்க்குறீங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/6 ஃபார் கெட்டிங் 1. ஓகே, 1/6. இதே வந்து 10 டைம்ஸ் போடுறீங்க, அப்பவும் ப்ராபபிலிட்டி 1/6 தான். 100 டைம்ஸ் போடுறீங்க, அப்பவும் வந்து ப்ராபபிலிட்டி வந்து சேஞ்ச் ஆகாது, அதே வந்து கான்ஸ்டன்ட் ப்ராபபிலிட்டியா தான் இருக்கும். ஸோ எத்தனை வாட்டி ஒரு டைஸ் நீங்க போட்டாலும் 6 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிங்கிறது, சாரி 1 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டிங்கிறது 1/6 தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான ப்ராபபிலிட்டி தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பெர்னாலிஸ் ட்ரையல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன பார்க்கலாம். ஸோ பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், ஆனால் ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். ஸோ பேசிக்காக சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ ஒரு ஈவெண்ட் நடக்குது, அந்த ஈவெண்ட் ஒரு வாட்டி நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த பி அப்படிங்கிறது ஒரு ஈவெண்டோட ஒன் டைம் நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ஸோ இந்த பிங்கிறது கான்ஸ்டன்ட். இஃப் என் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் நடந்தாலும் இந்த பிங்கிறது கான்ஸ்டன்ட். அதான் வந்து பைனாமியல் ட்ரையல்னு சொல்லிட்டேன். ஸோ பி இஸ் ஏ ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் அட் எனி ஈவெண்ட் அண்ட் Q வந்து ஃபெயிலியர். ஓகேவா? ஸோ ஃபெயிலியர்னா ஆப்வியஸ்லி நம்ம வந்து 1 - P எடுத்தோம் அப்படின்னா நமக்கு Q கிடைக்கும். ஸோ அப்போ Q இஸ் நத்திங் பட் 1 - P இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் ஆஃப் தட் ஈவெண்ட். ஓகேவா? ஸோ Q வந்து ஃபெயிலியரா இருக்கு. ஸோ அப்போ Pங்கிறது சக்சஸ், Qங்கிறது ஃபெயிலியர். இந்த ரெண்டு நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு வாட்டிக்கு நான் எடுத்துட்டேன். இப்போ நான் இந்த ஈவெண்ட்டை வந்து n நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ண போறேன். நான் ஒரு டைமுக்கான ப்ராபபிலிட்டி சக்சஸ் ப்ராபபிலிட்டி தான் P, ஒரு டைமுக்கான ஃபெயிலியர் ப்ராபபிலிட்டி Q. இப்போ இந்த ஈவெண்ட்டை n நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நான் ரிப்பீட் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். தென் த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் x டைம்ஸ் இன் n ட்ரையல்ஸ். ஸோ n நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து எடுக்க போறேன். அதுல x அப்படிங்கிறது எத்தனை நம்பர் ஆஃப் சக்சஸ், எத்தனை டைம்ஸ் வந்து சக்சஸ் ஆகுது அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராபபிலிட்டியான டெஃபினிஷன். ஸோ இப்போ கண்டுபிடிக்க போறோம் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ், இந்த கேபிட்டல் எக்ஸ் அப்படிங்கிறது ரேண்டம் வேரியபிள், ஸ்மால் எக்ஸ் அப்படிங்கிறது சக்சஸ், என்ன சக்சஸ் ஆக போகுது அப்படிங்கிறது. ஃபார்முலா எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. NCX. ஓகேவா? என்னங்கிறது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ், எத்தனை ட்ரையல் நீங்க எடுத்துக்க போறீங்க. எக்ஸ் அப்படிங்கிறது எத்தனை டைம்ஸ் வந்து சக்சஸ் ஆகணும் அப்படிங்கிறது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 10 டைம்ஸ் ஒரு டைஸ் வந்து ரோல் பண்றேன், அப்போ என்னோட எண்ணுங்கிறது 10 இருக்கும். இதுல வந்து இந்த 10 டைம்ஸ்ல ஒரு 5 டைம்ஸ் எனக்கு 1 கிடைக்குது, பாசிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு 5 அப்படிங்கிறது தான் வந்து எக்ஸ். ஓகேவா? பி அப்படிங்கிறது ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும், ஒரு வாட்டி அந்த டைஸை ரோல் பண்ணும்போது வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் 1. ஓகே, Q அப்படிங்கிறது இட்ஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டைரக்ட் ஃபார்முலா. நீங்கள் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். விஷயம் என்னன்னு மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் எந்த ஃபார்முலா எந்த கொஸ்டின் வேணால் அட்டன் பண்ணலாம். ஓகே, இது வந்து NCRோட ஃபார்முலா. இன்கேஸ் உங்களுக்கு வந்து NCRோட ஃபார்முலா வந்து தெரியல அப்படின்னா இது நோட் பண்ணிக்கோங்க, டேரெக்டாக இது வந்து அப்ளை பண்ணிக்கோங்க.
ஆல்ரெடி வந்து நம்ம வந்து ப்ராபபிலிட்டி பார்க்கும்போது அந்த பால்ஸ் சம்ஸ்ல வந்து என்சிஆர் வந்துச்சு அப்படின்னா அது எப்படி வந்து அப்ளை பண்றதுன்னு நான் சொல்லியிருந்தேன். ஒருவேளை உங்களுக்கு அது வந்து இன்னும் தெரியல, என்சிஆர் பத்தி எதுவும் தெரியல அப்படின்னா அந்த வீடியோல டீட்டெயிலா என்சிஆர் பத்தி நிறைய சம்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ தெரியாதவங்க அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்க. இல்லைன்னா டேரக்டா நீங்க இந்த ஃபார்முலால அப்ளை பண்ணிக்குவாங்க. ஓகே, இப்போ நான் இதுக்கான இதுதான் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன். என்னங்கிறது நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ், பி அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ், கியூ அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒன் ட்ரையல். இது எல்லாமே ஒரு ட்ரையல், ஒரு வாட்டி இது. ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு பி தெரிஞ்சுன்னா கியூ கண்டுபிடிச்சிடலாம். கியூ இஸ் ஈக்குவல் டு நத்திங் பட் 1/p, 1 - p. ஸோ ஓகே, இதை தவிர வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம்னா டேரக்டா இந்த மாதிரி ப்ராபபிலிட்டிஸ் ஒன்று இந்த மாதிரி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல கேட்கலாம். அதை தவிர வந்து மீன், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரிலேட்டடாகவும் கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேவா? ஸோ மீன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை பொறுத்த வரைக்கும் மீன் அப்படின்னா மியூ அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுவோம். இதுக்கு ஃபார்முலா டேரக்டா n × p. ஓகேவா? ஸோ n அப்படின்னா நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ், p அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ். ஸோ ஓகே, வேரியன்ஸ் நெக்ஸ்ட் ஃபார்முலா. வேரியன்ஸுங்கிறது சிக்மா ஸ்கொயர். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஹோல் ஸ்கொயர், வேரியன்ஸோட ஃபார்முலா NPQ. ஓகேவா? ஸோ அப்போ வேரியன்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா டேரக்டா நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷனும் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆப்வியஸ்லி ஃபார்முலா என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் வேரியன்ஸ். ஓகேவா? ஸோ ரூட் ஆஃப் வேரியன்ஸ் அப்படின்னா சிக்மா. ஸோ சிக்மாங்கிறது ரூட் ஆஃப் NPQ. ஓகேவா? ஸோ இந்த 3 ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீனுங்கன்னா என்னது, வேரியன்ஸ் என்னது, வேரியன்ஸ் ஆப்வியஸ்லி நீங்க ஞாபகம் வச்சுருந்தா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மாற்றி எழுதிக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாமே. ஸோ இப்போ என்ன மாதிரியான கண்டிஷன்ல வந்து இந்த பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனை நம்ம யூஸ் பண்றது? கொஸ்டின்ல ப்ராபபிலிட்டியில வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ ஒரு கொஸ்டினை பார்த்துட்டு எப்படி அது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஆல்ரெடி டெஃபினிஷன் சொல்லியிருந்தேன். இந்த டெஃபினிஷனை வச்சு கண்டுபிடிக்கலாம். அதாவது ப்ராபபிலிட்டி வந்து ஒரு சக்சஸ்க்கான ப்ராபபிலிட்டி நம்மளால கண்டுபிடிக்க முடியும். செகண்ட் வந்து நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் வந்து அதில் எடுத்திருப்பாங்க. ஓகேவா? n நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் எடுப்பாங்க. ஸோ அப்போ n நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் இருந்தாலே அது ஆப்வியஸ்லி பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்க சொல்லலாம். பட் வந்து நம்ம பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனும் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனும் லிட்டில் பிட் சேமா இருக்கும். ஸோ இந்த ரெண்டே வந்து கொஞ்சம் டிஃபர் பண்ணி படிக்கணும். எதுக்கு எந்த டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதுக்கான கண்டிஷன் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா அப்சர்வேஷன்ஸ் வந்து இண்டிபெண்டா இருக்கணும். செகண்ட் என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் ஷுட் பி கான்ஸ்டன்ட் இன் n ட்ரையல்ஸ். நான் இது ஆல்ரெடி டெஃபினிஷன்ல சொன்னதான். எத்தனை ட்ரையல்ஸ் எடுத்தாலும் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ்ங்கிறது இந்த n நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ்லயுமே வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா தான் மட்டும்தான் நம்மளால பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்க முடியும். இந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியம். அதாவது மீன் இஸ் கிரேட்டர் தேன் வேரியன்ஸா இருக்கணும். மீன் வந்து கிரேட்டர் தேன் வேரியன்ஸா இருந்தா ஓகே. அப்படி இல்லை நீங்க சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பிக்கும் கியூக்கும், அதாவது இந்த சக்சஸுக்கும் ஃபெயிலியருக்கு இடையில டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ஓகேவா? ஸோ டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு ஹின்ஸ். அதாவது பிக்கும் கியூக்கோட டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதே இல்லை அப்படின்னா பியோட வேல்யூ வந்து ஆல்வேஸ் கொஞ்சம் லார்ஜா இருக்கும், லார்ஜ் வேல்யூவா இருக்கும். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லார்ஜ் வேல்யூ இருக்கும். வேற பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் சரி பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் போனீங்கன்னா சக்சஸோட அந்த ப்ராபபிலிட்டிங்கிறது ரொம்ப 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 கம்மியா இருக்கும், பாயிண்ட்ஸ்ல வர மாதிரி இருக்கும். பட் வேற இங்க வந்து அந்த அளவு பாயிண்ட்ஸ்ல இருக்காது, கொஞ்சம் வந்து டீசென்டான வேல்யூஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க வந்து நெக்ஸ்ட் வந்து பாய்ஸா நம்ம போகும்போது அதுக்கான ஒரு சம் வந்து சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு அது டிஃபரன்ஸ் புரியும். ஸோ ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஹின்ஸ் வச்சு இந்த என்ன மாடல் கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மீன் வந்து அதிகமா இருக்கணும் வேரியன்ஸோட, அப்படின்னா இது யூஸ் பண்ணலாம். செகண்ட் ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் சொன்னால அது கண்டிப்பா வந்து கான்ஸ்டன்டா தான் இருக்கணும். தேர்ட் வந்து பிக்கும் கியூக்கும், அதாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ், ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியூர், இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பா வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும். அப்படி கம்மியா இருந்துச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி அது வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் படி சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் லார்ஜ் வேல்யூவா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ இதுல ஒரு 2-3 சம் வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் சம் 9 exactly 2 in 3 times when a pair of die is thrown. ஸோ கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 2 டைஸை வந்து த்ரோ பண்ண போறாங்க. ஸோ அப்போ 2 டைஸை த்ரோ பண்ணாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது NF is equal to 36. இது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து அப்படின்னா 36. ஸோ இது என்ன பண்ண போறாங்கன்னா 2 டைஸை வந்து 3 டைம்ஸ் வந்து போட போறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது 2 போடுறாங்க, செகண்ட் டைம் 2 போடுறாங்க, தேர்ட் டைம் 3 போடுறாங்க. இந்த மாதிரி 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ண போறாங்க. ஸோ இது n நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்றாங்க. தட் இஸ் n is equal to 3. ஓகேவா? ஸோ இது புரிஞ்சுல, n நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ ஆப்வியஸ்லி 3. அப்போ ஆப்வியஸ்லி இந்த கொஸ்டினுக்கு வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு புரிஞ்சிடும். ஓகேவா? இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ எத்தனை டைம்ஸ் வந்து
சம் வந்து 9 எக்ஸாக்ட் 9 கிடைக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ எத்தனை டைம்ஸ், நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படின்னு கேட்டதுனால அது எக்ஸோட மதிப்பு. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி ஃபார்முலா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகேவா? ஸோ 3 டைம்ஸ் வந்து ரோல் பண்ண போறாங்க. 3 டைம்ஸ்ல 2 டைம்ஸ் வந்து சம் வந்து எக்ஸாக்ட் 2 கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஒரு டைம் வந்து டைஸை வந்து 2 டைஸை ரோல் பண்ணா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் சம் இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து பி. ஸோ ஆப்வியஸ்லி பி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட வந்து 1/9 வரும். அதாவது டோட்டல் சாம்பிள் ஸ்பேஸ் 36, 36ல வந்து 4/36 கிடைக்கும். அதாவது சம்மு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். 9 என்னன்னா 4 5 இருக்கும், 5 4 இருக்கும், 6 3 இருக்கும், 3 6 இருக்கும். ஸோ இது தவிர வேற எந்த நம்பர்ஸும் வராது. ஸோ ஆப்வியஸ்லி 4/36 நத்திங் பட் 1/9. ஸோ அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் அப்படிங்கிறது 1/9. அதுதான் இங்க பின்னு எடுத்துருவோம். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஃபார் 1 ட்ரையல் நான் சொல்றேன். இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபெயிலியர் ஆப்வியஸ்லி 1 ட்ரையலுக்கு அப்படின்னா, ஸோ நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா நான் இந்த ஃபார்முலா சொல்லிட்டேன். ஸோ Q = 1 - P. ஸோ போட்டிங்க அப்படின்னா 8/9 கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ டேரெக்டாக ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கேட்டது வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ எக்ஸுங்கிறது ரேண்டம் வேரியபிள், இட் வில் சேஞ்ச். இப்போ வந்து கெட்டிங் 3 நம்பர் ஆஃப் டைம்ஸ் 1 நம்பர் ஆஃப் டைம்ஸ் கேட்டாலும் எக்ஸ் வந்து மாறும். ஓகே, அப்போ இப்போ நம்ம கேட்டது வந்து 2க்கு தான். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. NCX என்னங்கிறது இங்கே 3, எக்ஸ் சி அப்படி தான் இருக்கும். எக்ஸுங்கிறது 2, P பவர் எக்ஸ். ஸோ எக்ஸுங்கிறது மதிப்பு 2, Q பவர் N - 6, என்னங்கிறது 3 - 6. ஸோ டேரெக்டாக நீங்கள் ஃபார்முலாஸில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ இந்த NCR ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். ஸோ எப்பவுமே 3C2 அப்படிங்கிறது எப்படி எழுதணும் அப்படின்னா, இங்கே எத்தனை 2 இருக்குல்ல, 2 டைம்ஸ் எழுதணும், 2 வேல்யூஸ் வந்து வரும். ஸோ 3ங்கிறத ஃபர்ஸ்ட் எழுதிடணும். மல்டிப்ளை பை 3யோட ஸ்மாலஸ்ட் நம்பர் 2. ஸோ 2 நம்பர்ஸ் மேலே இருக்கணும், அதே மாதிரி 2 நம்பர்ஸ் கீழே இருக்கணும். அதுதான் வந்து 2. ஸோ ஆப்வியஸ்லி கீழே உள்ள 2னா மல்டிப்ளை பை 1. ஸோ இதை டேட்டா கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 கிடைக்கும். அதே மாதிரி 1/9 into whole square into 8/9 எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா you will get the answer of 8/234. ஸோ தட் மீன்ஸ் 243 டைம்ஸ் நீங்கள் வந்து 3 வாட்டி ரோல் பண்ணீங்க அப்படின்னா அதில் 8 வாட்டி உங்களுக்கு வந்து ரெண்டு வாட்டி வந்து 9 சம் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் 10% ஆஃப் பென்ஸ் மேனுஃபேக்சர் பை அ கம்பெனி ஆர் டிஃபெக்டிவ். ஒரு கம்பெனி மேனுஃபேக்சர் பண்ற கம்பெனி 100 பென்ஸ் பண்ணுது அப்படின்னா அதுல 10 பென் வந்து டிஃபெக்டிவா இருக்கு. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி ப்ராபபிலிட்டி P is equal to 1/10. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிஃபெக்டிவ் அப்படிங்கிறது 1/10. ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் பாக்ஸ் கண்டெய்னிங் 12 பென்ஸ். ஸோ டோட்டலா வந்து 12 பென்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் என்னன்னு கேட்குறான்னு பாருங்க. கேட்குறாங்க எக்ஸாக்ட்லி 2 பென் வந்து டிஃபெக்டா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பென்ஸ் வந்து 12 இருக்குல்ல. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் அப்படின்னா 12 ட்ரையல்ஸ் மாதிரி. ஓகேவா? ஸோ இதை வச்சு உங்களால கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நீங்க வந்து P கொடுத்துருக்காங்க. ஸோ P பாருங்க ரொம்ப சின்னதாகலாம் கிடையாது. P-யோட மதிப்புங்கிறது 0.1ல இருக்கு. ஸோ வேறஸ் நீங்க பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் போனீங்க அப்படின்னா இந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியான வேல்யூவா இருக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் ஒரு சம் உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி ஒரு ரொம்ப கம்மியான ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம வந்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் போனோம். அப்படி இல்லைன்னா நம்ம பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனே வரலாம். இது எல்லாமே டிஸ்கிரிட், நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர் வச்சு டீல் பண்றதுனால நம்ம ஆப்வியஸ்லி வந்து இந்த நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கூட எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே தேவையில்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே அப்போ வந்து உங்களுக்கு இங்கே Q கிடைச்சிரும். ஸோ Q அப்படிங்கிறது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபெயிலியர். ஸோ தட் இஸ் P-1 - P, தட் இஸ் 9/10 கிடைக்கும். ஸோ இங்கே N is equal to 12. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் எடுக்க போறோம் அப்படின்னா 12 பென்ஸ் எடுக்க போறோம். தட் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஏல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, what is the probability of getting exactly 2 defective? அப்போ x is equal to 2. ஸோ ஆப்வியஸ்லி 2 போடுறோம். டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். 12C2. ஓகேவா? 12ங்கிறது NC2, P/2, Q/2. டைரக்டா வேல்யூ போடுங்க. வாட் இஸ் த ஆன்சர் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், நீங்க வந்து இதை சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அட்லீஸ்ட் 2 டிஃபெக்டிவ் பென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெரி 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 ஈஸி. இதுல ஒரு சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி
இப்போ அட்லீஸ்ட் 2 அப்படின்னா ஆப்வியஸ்லி 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், மேபி கொடுத்துருக்க 12மே டிஃபெக்டிவா கூட இருக்கலாம். ஸோ ஓகே, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்து 1க்கும் 2க்கும் டிஃபெக்டிவா வராது இருக்க, சாரி 0 டிஃபெக்டிவா இல்லாததுக்கும் ஒன்று டிஃபெக்டிவா இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டு 1லேருந்து அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அது கிடைக்கும். ஓகே, ஸோ அதான் இங்கே நான் நோட் பண்ணியிருக்கேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 தான் நம்ம கிட்ட கேட்குறாங்க. நான் என்ன பண்ண போறேன்னா 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் 2 கண்டுபிடிக்க போறேன். ஸோ ஆப்வியஸ்லி அதுதான் ஆன்சர். ஸோ அப்போ ஆப்வியஸ்லி 1 மைனஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஒன்றுமே டிஃபெக்டிவ் இல்லாததான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1னா ஒன்று டிஃபெக்டிவா இருக்கு. ஸோ ரெண்டுக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சு ஆட் பண்ணி 1லேருந்து அதை மைனஸ் பண்ணேன்னா எனக்கு அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறத அதே நீங்களே கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த செகண்ட் கொஸ்டின் வந்து நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. நீங்களே வந்து என்ன ஆன்சர் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா? ஸோ நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லாம். ஸோ இது வந்து டிஸ்கிரீட் டைப் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஒரு டிஸ்கிரிப்ட்னா ஆல்ரெடி ரேண்டம் வேரியபிள் நான் ரொம்ப டெப்த்தாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நம்பரை வச்சு டீல் பண்ணுறது. ஓகேவா? பாயிண்ட்ஸில் எதுவுமே டெசிமல் எதுவுமே டீல் பண்ண மாட்டோம். டைரக்ட் நம்பர்ஸ் வச்சு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது எல்லாமே வந்து இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் இந்த பைனாமியல்ல வந்துடும். ஓகே, இப்போ வந்து இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ லெட் இஃப் எக்ஸ் இஸ் a random variable varies from 0 to infinity. ஓகேவா? எக்ஸ் இஸ் a random variable வந்து 0ல இருந்து இன்ஃபினிட்டி எது வேணா டிஃபர் ஆகலாம். and lambda be the Poisson distribution parameter, then probability of x is equal to x. இந்த xங்கிறது nothing but random variable. இந்த small x அப்படிங்கிறது வந்து what is the possibility அந்த கேட்குற அந்த இது e power minus lambda power n whole divided by x factorial. ஸோ இந்த ஃபார்முலா வந்து கரெக்டாக படிச்சுக்கோங்க. இதான் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபார்முலா, நிறைய இடத்துல கேட்பாங்க. ஓகே, இப்போ வந்து எந்த மாதிரி கேசஸ்ல வந்து இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்ணலாம் ஆல்ரெடி நான் சொன்னேன். அந்த பைனாமியல்ல வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பிக்கும் கியூக்கும் இருக்க டிஃபரன்ஸ் வந்து கம்மியா இருந்தா, வேற இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் பிக்கும் கியூக்கும் இருக்க இந்த டிஃபரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும், ஹியூஜ் டிஃபரன்ஸா இருந்துச்சு அப்படின்னா இந்த பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அதான் நம்ம அப்சர்வேஷன் இஸ் நத்திங் பட் இன்ஃபினிட்டிவ்லி லார்ஜா இருக்கணும். அதான் ஹியூஜ் டிஃபரன்ஸ் நான் சொல்லிட்டேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வேறஸ் நான் அங்கே அந்த பாயிண்ட் நான் அங்கே சொல்லியிருந்தேன். பைனாமியல் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ்ங்கிறது ரொம்ப ஸ்மாலாக இருக்கக்கூடாது, ஒரு ஆவரேஜ் வேல்யூவா இருக்கணும். ஓகேவா? இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, அங்கே பார்த்த மாதிரி இங்கேயும் மீன், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவிஷன் ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே வந்து மீன் அப்படிங்கிறது நத்திங் பட் அதை தான் நம்ம லாம்டான்னு சொல்லுவோம். அங்கேயும் என்பி தான், இங்கேயும் என்பி தான். ஓகேவா? ஸோ பைனாமியல்லையும் வந்து மீன் அப்படிங்கிறது என்பி தான், பாய்சான்லயும் வந்து மீன் அப்படிங்கிறது என்பி தான். ஸோ ஆப்வியஸ்லி வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம ஆல்ரெடி அவங்க பார்த்தது கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாதுக்கான கம்பேர் பண்ணி சொன்னேன். நெக்ஸ்ட் வந்து வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸ் அப்படிங்கிறது அதுவும் வந்து இங்கே என்பி தான். வேரியன்ஸ் நம்ம லாம்டான்னு தான் சொல்லுவோம். ஸோ வேரியன்ஸ் வந்து ஆப்வியஸ்லி நீங்க ஸ்டாண்டர்ட் டிவிஷன் கண்டுபிடிக்கலாம், ரூட் ஆஃப் லாம்டா திங் பை ரூட் ஆஃப் என்பி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோதான் பேசிக்ஸ். ஸோ இப்போ ஒரே ஒரு கொஸ்டின் அதில் வந்து சால்வ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க. A certain company sells tractors which fails at a rate of 1 out of 1000. ஸோ ஒரு கம்பெனி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா டிராக்டர்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ என்ன பண்றாங்கன்னா 1000 ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க அப்படின்னா அதுல ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் வந்து டிஃபெக்டிவா இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் 1/100, சாரி 1/1000. ஸோ இப்போ 1/1000 அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ஒரு ப்ராபபிலிட்டி. நீங்க பாயிண்ட்ல மாத்தீங்கன்னா 0.0001 அப்படின்னு. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு விஷயம். ஸோ ஆப்வியஸ்லி இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷனுக்கு நம்ம பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷனா யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்வியஸ்லி கியூ கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 999/1000 வரும். ஸோ அந்த ரெண்டுக்குமே வந்து ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ நான் இதுக்கு கியூ கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா கியூ வந்து 999/1000. ஸோ அப்போ இந்த பீக்கும் கியூக்கும் எவ்வளோ டிஃபரன்ஸ்னு பாருங்க, ஹியூஜ் டிஃபரன்ஸ், கிட்டத்தட்ட 998 வேல்யூஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருந்தாலும் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்க எது சொன்னாலும் டிசைட் பண்ணிக்கலாம். ஓகே, இஃப் 500 tractors are to be purchased from this company. ஒரு கம்பெனி வந்து 500 tractors வந்து இந்த பர்டிகுலர் கம்பெனி கிட்ட இருந்து வாங்குறாங்க. அப்படி வாங்கினா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் 2 of them are failing within first year? வாங்கின 500ல ஏதாவது 2 வந்து ஒரு வருஷத்திலேயே ஃபெயில் ஆகுறதுக்கான
ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இங்கே n அப்படிங்கிறது 500. ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் டிராக்டர்ஸ் வாங்குறாங்க, நம்பர் ஆஃப் டிராக்டர்ஸ் 500. ஸோ எக்ஸுங்கிறது எத்தனை டிஃபெக்டிவ் ஆக போகுது அப்படிங்கிறது 2. ஸோ டைரக்டா வந்து ஃபார்முலால போட வேண்டியதான். ஸோ ஃபார்முலா எழுதியிருக்கேன், பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எக்ஸ் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய 2 இ பவர் மைனஸ் லாம்டா லாம்டா பவர் n டிவைடட் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். ஸோ இங்கே லாம்டாங்கிறது நான் ஆல்ரெடி சொன்னேன், மீன்னு சொல்லலாம், இல்லை வந்து வேரியன்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ லாம்டா இஸ் நத்திங் பட் மீன் ஆர் வேரியன்ஸ் இன் கேஸ் ஆஃப் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அது வந்து நத்திங் பட் என்பி. ஓகேவா? n அப்படிங்கிறது 500 மல்டிப்ளை பை 1000. ஸோ 500 மல்டிப்ளை பை வந்து 1/1000 அப்படின்னு இருக்கும். ஸோ போட்டிங்க அப்படின்னா கேன்சல் பண்ணீங்கன்னா 1/2 கிடைக்கும் லாம்டாவோட வேல்யூ. ஸோ இந்த லாம்டாவோட வேல்யூஸ் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இ பவர் மைனஸ் 1/2 1/2 த ஹோல் பவர் ஸ்கொயர் 2 ஃபேக்டோரியல் கிடைக்கும். டேரெக்டாக எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் த ஃபைனல் ஆன்சர். இ பவர் 1/2 இருக்கும். ஸோ அதுக்கான வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப பாயிண்ட்ல கிடைக்கும், 0.7582 இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ரொம்ப ஈஸியான சம். எல்லாமே வந்து இந்த 2 கான்செப்டும் ரொம்ப ஈஸி. நிறைய பேர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம இதை கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. ரொம்ப ஈஸி. ஸோ இந்த டிஃபரன்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா டேரெக்டாக ஃபார்முலாவில் போட்டு சிம்பிளா சப்ஸ்டியூட் பண்ணி பண்ண வேண்டியதான். ஸோ இது மட்டும் தான் கேட்கணும் அவசியம் கிடையாது. ப்ராபபிலிட்டி, வாட் இஸ் த மீன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக கூட கேட்கலாம். வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வாட் இஸ் வேரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ எது கேட்டாலும் நீங்க ப்ரிப்பேரா இருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் ஃபுல் பேசிக்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். ஓகே, பை.